Hi students, we are going to solve MCQ number 11. A distant star emits radiation with maximum intensity at a wavelength of 350 nanometer. The temperature of the star is to be determined. Okay, now we are going to use Wien's displacement law. So what is Wien's displacement law? We will write first. Wien's displacement law. This law is suitable for a perfect black body. அதாவது ஸ்டார் அப்படிங்கிறது ஒரு பிளாக் பாடியா நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். அது வந்து ரேடியேஷன் எமிட் பண்ணுது. அது எமிட் பண்ற ரேடியேஷனுடைய வேவ் லெங்த் எவ்வளவு கொடுத்திருக்காங்க? 350 நானோமீட்டர் கொடுத்திருக்காங்க. அப்ப அந்த டெம்பரேச்சர் ஆஃப் த ஸ்டார் என்ன அப்படின்னு கேக்குறாங்க. இப்போ இந்த Wien's displacement law படி the wavelength of the radiation corresponding to maximum intensity நம்ம எப்படி டினோட் பண்ணுவோம்? maximum intensity brightness radiationக்கு வந்து lambda maximum அதுதான் அது எமிட் பண்ற wavelength. இது வந்து proportional to 1/t. புரியுதா? அதாவது இப்போ நம்ம ஒரு அயன் ராட் இருக்குது. ஃபர்ஸ்ட் அதை ஹீட் பண்ண உடனே ரெட் கலர்ல அது க்ளோ ஆகும்பா. ரெட்டோட wavelength நம்ம எவ்வளவு அப்படின்னு பாத்துக்கோங்க. அப்ராக்சிமேட்டா 7000 ஆங்ஸ்ட்ராம் யூனிட் to 8000 ஆங்ஸ்ட்ராம் யூனிட் அப்படின்னு நம்ம வச்சுக்கலாம். அப்புறம் டெம்பரேச்சர் கூட கூட கலர் சேஞ்ச் ஆகிட்டே வரும். கடைசியில மேக்ஸிமம் பாத்தீங்கன்னாக்கா ஒரு வயலட் கலர் க்ளோ, அது வயலட் கலந்த ஒயிட்டிஷ் க்ளோ இருக்கும். அப்போ டெம்பரேச்சர் ஹையஸ்ட் டெம்பரேச்சர்ல அதோட கலர் வயலட் க்ளோஸ்ட் வயலட் வந்து க்ளோ ஆகுது. இப்போ வயலட்டோட வேவ் லெங்த் வந்து நம்ம வந்து 4000 ஆங்ஸ்ட்ராம் யூனிட் அப்படின்னு எடுத்துக்கலாம். புரியுதா? அப்ப டெம்பரேச்சர் கூட கூட வேவ் லெங்த் வந்து ரிவர்ஸ்ல அப்படியே கம்மியாகிட்டே வருது இல்லையா? அப்போ they are inversely proportional to each other. அப்ப இது ரெண்டும் lambda m, okay, lambda maximum into this absolute temperature must be a constant. அந்த constant தான் நம்ம b அப்படிங்கிற சிம்பல் எடுத்துக்கிறோம். So that this b, okay, is a constant. இதுதான் Wien's displacement law. Displacement னா என்ன அர்த்தம் பிசிக்ஸ்ல? மூவ்மெண்ட். அப்போ ஏன் இந்த டிஸ்பிளேஸ்மெண்ட் லா அப்படின்னு பேர் கொடுத்திருக்காங்க அப்படின்னு கேட்டீங்கன்னாக்கா டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக ஆக the radiation is displaced from longer wavelength towards shorter wavelength. அந்த கிராஃப்ல பாத்தீங்கன்னா அப்படியே மூவ் ஆகும் wavelength. அப்போ the product of wavelength corresponding to maximum intensity and absolute temperature, Tங்கிறது Kelvin temperature, இது ரெண்டையும் மல்டிப்ளை பண்ணா அது எப்பவுமே ஒரு கான்ஸ்டன்ட்டா இருக்கும். அந்த கான்ஸ்டன்ட்க்கு பேர் என்னன்னா Wien's constant. ஓகேவா? அப்ப இந்த b இருக்கு இல்லையா? b அப்படிங்கிறது வந்து Wien's constant 2.898 into 10 power minus 3 meter Kelvin. So இது வந்து Wien's constant. புரியுதா? இந்த ஈக்குவேஷன் தான் இப்ப நம்ம யூஸ் பண்ண போறோம். அப்போ இதோட வேல்யூ வந்து நமக்கு தெரிஞ்சிருக்கணும், இல்லைன்னா நம்ம கொஸ்டின்ல கொடுத்துருவாங்க. ஓகேவா? அப்ப இதுல இருந்து நம்ம பாருங்களேன், இப்ப லாம்டா மேக்ஸிமம் கொடுத்துருக்காங்க. இந்த சம்ல என்ன கொடுத்துருக்காங்க? லாம்டா மேக்ஸிமம். சோ இது எவ்வளவு கொடுத்துருக்காங்கன்னு பாருங்க, 350 நானோமீட்டர். அப்ப 350 into 10 power minus 9 meter. So this is also equal to 35 multiplied by இந்த ஒரு ஜீரோவை கட் பண்ணிட்டு இங்க 10 power minus 8 meter அப்படின்னு போட்டுக்கலாம். புரியுதா? இப்ப நம்ம கண்டுபிடிக்க வேண்டியது என்னன்னு கேட்டீங்கன்னாக்க டெம்பரேச்சர் எவ்வளவு கெல்வின் அப்படின்னு நம்ம கண்டுபிடிக்கணும். வெரி சிம்பிள், டைரக்ட் சப்ஸ்டிடியூஷன் தான். இந்த ஃபார்முலால நம்ம சப்ஸ்டிடியூட் பண்ண போறோம். அப்ப lambda m into t is equal to b, அதனால t is equal to b by lambda. So the absolute temperature T is equal to b divided by lambda maximum. So T is now equal to 2.898 into 10 power minus 3, okay, divided by lambda வந்து 35 into, so 35 into 10 to the power of minus 8 meter. இப்போ இது 2.898 இருக்குல்லப்பா, இது நம்ம ரவுண்ட் ஆஃப் பண்ணிக்கலாம் நம்ம கால்குலேஷனுக்காக. 2.9, ஓகே, 2.9 into 10 power minus 3 அப்படின்னு நான் எடுத்துக்கிறேன். ரவுண்ட் ஆஃப் கால்குலேஷனுக்கு கொஞ்சம் ஈஸியா இருக்கும் டிவிஷனுக்கு. அப்போ this is equal to 2.9 into 10 power, இந்த மைனஸ் 8 வந்து மேல போகுது இல்லையா? அப்ப 10 power plus 8 ஆயிரும் into 10 power minus 3 ஆயிரும். அப்போ divided by 35. ஓகேவா? அப்போ இந்த ரேஷியோ இருக்கு பாருங்க. அப்ப this is equal to 2.9 divided by 35 into 10 power 5.
So இந்த வேல்யூ இப்போ வந்து நம்ம கால்குலேட்டர்ல வந்து இப்போ நம்ம டிவைட் பண்ணோம் அப்படினு கேட்டிங்கனாக்கா this is found to be equal to 0.08280 okay into 10 power 5 அப்படிங்கற நம்பர் வருது. இப்போ இந்த 10 power 5 ஆல இந்த டெசிமல் நம்பரை நம்ம மல்டிப்ளை பண்ண போறோம். அப்ப 5 டிஜிட் தள்ளி டெசிமல் வைக்கிறோம் பாருங்க. அப்போ 1 2 3 4 5 அப்போ this is now equal to, that is therefore T is now equal to 8280 Kelvin. புரியுதா? இதான் ஆன்சர். அப்போ நம்ம இங்க ஆப்ஷன்ஸ்ல பாருங்க A ஆப்ஷனே கரெக்ட்டா வந்துச்சு பாத்தீங்களா? அப்ப 8280 Kelvin. ஓகேவா? அப்போ therefore option A is the correct answer. ஓகேவா? Option A is the correct answer. அப்ப இந்த இடத்துல வந்து நம்ம வந்து கிளாஸ் ரூம்ல டீச் பண்ணும்போது உங்க டீச்சர் சொல்லிருப்பாங்க, உங்க சார் சொல்லிருப்பாங்க. இதோட ஸ்டேட்மென்ட் மட்டும் படிச்சுக்கோங்க. புரியுதா? இதோட ஸ்டேட்மென்ட் வந்து நம்ம படிச்சுக்கணும். So what is the statement according to Wien's displacement law? The wavelength of the radiation corresponding to maximum intensity emitted by a perfect black body, okay, is inversely proportional to the absolute temperature. I hope you must have understood well. Fine.